வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 13/7/2025 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12/7/2025 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்கும்பா. கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குங்கப்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு வந்து கெசிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் தான் இருக்குது, யூடியூப்பில் கிடையாது. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு 6/7/9. இந்த 6/7/9க்கு 7/9 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 2ல் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். 2 நம்பருமே உள்ள வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 7/9 2ல் ஒரு நம்பர் 2ஆம் நம்பர் கூட வரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 7/9 நம்ம சேர்த்து கொடுக்காதனால பிரித்து நம்ம கொடுத்துருக்கனால பாக்ஸ்லேயும் கனெக்ட் ஆகலை. 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போட டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. ஒரு அற்புதமான வெற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 7/4/8. இந்த 7/4/8க்கு பார்த்திங்கன்னா 7/4/8 3 நம்பருமே கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 4/8ன்றதை ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். அதாவது 8/4ன்னு கொடுத்துருக்கேன். 4/8ன்னு கொடுத்துருந்தோம்னா ஃபுல் பாக்ஸ், அதாவது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அப்படியே நம்மளுக்கு இதில் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஏபி வந்து 7/4 வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு, பாஸ் ஆகிருக்கு. 7/4 பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 7/8 நம்ம கொடுக்கல, சேர்த்து கொடுக்காம விட்டோம். ஏன்னா கொடுத்துருந்தாலுமே 8/7 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தில்ல. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி நண்பா. நம்ம வந்து டேரை பொறுத்த வரைக்கும் எப்படியும் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் பாக்ஸ் வின்னிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஷோவாச்சும் ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7/4/8 அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 8/4 கனெக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 7/4 கனெக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 7/8 கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி. நம்மளுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசான வெற்றி எடுத்துருக்கோம்னா நம்மளுக்கு போர்டு விசா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருந்தாலும் 2 செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செட் வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் 8/1/1. இந்த 8/1/1க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 8/1 அப்படின்றது நம்ம சேர்த்து கொடுக்கல. 8/1 சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 8/1 அப்படின்றத 2/8/1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 2/8/1க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. 1ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 போர்டு வந்து வெற்றி எடுத்துருக்கலாம். டபுள்ஸில் வந்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் நம்ம மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி 1ஆம் நம்பர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 மணிக்கு வந்து 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குன்பா. அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. டபுள்ஸ்லேயும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு செட்டு வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. 1 மணிக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. 6 மணிக்கு ஆல் போர்டு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸ்லேயும் வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டும் வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா டியரை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாருங்கள் 13/7/2025 1 மணிக்கான கெஸ்டிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-8. ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்டிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4-1 4-6 4-9 1-8 3-1 1-9. ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா 4-1 4-6. உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணுச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. பாக்ஸ் நம்பர் கெஸ்டிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-1-9 3-1-8 3-6-9 3-6-8 4-1-9 4-6-8. ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா 3-1-9 4-6-8. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6 1-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணி. 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-2. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6-7, 6-2, 6-8, 4-7, 4-2, 1-7. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6-7, 4-7. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-1-7, 6-1-2, 6-8-7, 6-8-2, 4-1-7, 4-8-2. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6-1-7, 4-1-7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6-4, 6-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணி. 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-5, 7-2, 7-6, 1-5, 1-2, 1-6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7-2, 7-6. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-5-2, 7-5-6, 7-0-2, 7-0-6, 1-5-2, 1-0-6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7-5-2, 7-0-6. உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணுச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பர் ஆச்சுங்க கனெக்ட் ஆகி உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6, 2-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 ஷோவும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 1-1, 6-6, 4-4, 2-2 அப்படின்னு 3 ஷோவும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.